இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெட் ரைஸ் ஸ்வீட் பொங்கல், சிகப்பரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிகப்பரிசியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுங்கள். ஒரு சிகப்பரிசியை ஒரு ஓவர் நைட்டு நல்லா 10 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 ஹவர்ஸ் கழித்து மறுநாள் காலையில் குக்கரில் 1 கப்பு சிகப்பரிசிக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஊற வச்ச சிகப்பரிசியை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எப்போதும் குக்கரில் குழைய சாதம் வைக்கணுன்னா 5 சவுண்டு விடுவீங்கன்னா இந்த சிகப்பரிசிக்கு 8 சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப்பு சிகப்பரிசிக்கு 1.25 கப்பு தேவைப்படும். 1.5 கப்பு போட்டிங்கன்னா மிதமான ஸ்வீட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி 1.5 கப்பு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சு, அதாவது நுர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. பாகெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் சவுண்டு வரத்துக்குள்ளே நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டுட்டு 2ம் பொரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். 8 சவுண்டு விட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. வெள்ளை தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையையும் போட்டால் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான சிகப்பரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த நிறையா இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் வருது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.